ஹலோ நண்பர்களே, வணக்கம். இனிய கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம எக்ஸலில் ஒரு டேட்டாவை எப்படி கம்பைல் பண்ணி அதை ஈஸியாக அலைன் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுங்க அதை பார்க்க போகிறோம். வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்கிட்ட இங்கே இந்த டேட்டாஸ் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு டேட்டாவை பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அலைன்மெண்ட் பண்ணுவோம். அதுக்கு என்ன பண்ணுவோம், இந்த டேட்டா மொத்தத்தையும் செலக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஹோம் போவோம். போயிட்டு ஆல் பார்டர்ஸ் அப்படின்னு கொடுப்போம். பார்டர்ஸ் அப்ளை பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஹெட்ரை செலக்ட் பண்ணிப்போம். அதை போல்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கலர்ஸ் ஃபில் பண்ணுவோம். இந்த மாதிரி ப்ரிலிமினரி அலைன்மெண்ட்டை பண்ணிவிட்டு நம்ம பிரிண்ட் ப்ரிவ்யூக்கு போவோம். கரெக்டுங்களா? இப்போ இது எப்படி சுலபமாக பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் ஃபில் கலரை ரிமூவ் பண்ணிடுறேன். பார்டர்ஸை ரிமூவ் பண்ணிடுறேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு சுலபமான மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு இந்த மாதிரி உட்காந்து பார்டர்ஸோ கிரிட்டோ போட வேண்டாம். அதுக்கு பதில் ஃபார்மேட் டேபிள் அப்படிங்கிற லிங்க்கை கிளிக் ஃபார்மேட் ஆஸ் டேபிள் கொடுத்துட்டு அதில் உங்களுக்கு எந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கோ அதை பிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே அப்ளை பண்ணிவிடும் கிரிட்ஸு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். பார்க்காதவங்க பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதை மெத்தட் இல்லாமல் இன்னும் இதை வேறு எப்படி ஈஸியாக பண்ணலாங்கிறத பார்ப்போம். பேஜில் போங்க. போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கிரிட் லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஜஸ்ட்டு Ctrl+P கொடுக்குறேன். கிரிட்ஸ் எதுவுமே இல்லை, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் ஜூம் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா எந்த கிரிட் லைனும் இல்லை, எந்த பேஜ்லையும் இல்லை. நான் பார்டர்ஸே அப்ளை பண்ணல. இதே நான் இந்த பிரிண்ட் கிரிட் லைன் அப்படின்னு இந்த பாக்ஸை டிக் பண்ணேன் அப்படின்னா இப்போ பாருங்கள், எக்ஸல் ஆட்டோமேட்டிக்காகவே என்ன பண்ணும் அப்படின்னா இதில் உள்ள கிரிட் லைன்ஸை லிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். நான் தனியாக பார்டர் போடணுங்கிற அவசியமே இல்லை. இப்போ என் டேட்டாவில் பாருங்கள் பார்டரே இல்லை, ஆனால் பிரிண்ட் ப்ரிவ்யூவில் ஆட்டோமேட்டிக்காக பார்டர் வரும். இது ஒரு மெத்தட். அடுத்தது இப்போ நமக்கு பேசிக் விஷயம்லாம் பார்க்க போகிறோம். பிரிண்ட் டைட்டில்ஸ்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதை பேஜ் செட்டப் டைலாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு ஹெடர் இருக்குது. இந்த ஹெடர் நமக்கு எல்லா பேஜ்லேயும் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் டைட்டில்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷனுக்கு கீழே ரோஸ் டு ரிப்பீட் அட் த டாப் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் இங்கே ஒரு அப் ஏரோ மாதிரி போட்டிருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கர்சர் இந்த மாதிரி மாறிடும். எந்த ரோ உங்களுக்கு ரிப்பீட் ஆகணுமோ அந்த ரோவை செலக்ட் பண்ணிவிட்டு பிரிண்ட் ப்ரிவ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் பேஜில் இந்த ஹெட்டர் வந்துருக்கு. நான் செகண்ட் பேஜ் போகிறேன், இதுலேயும் ஹெட்டர் வருது. தேர்ட் பேஜ் போகிறேன், அதுலேயும் வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜுக்கும் இந்த ஹெட்டர் ரிப்பீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஹெட்டர் ரிப்பீட் ஆகிடுச்சு. பட் எனக்கு இந்த டாக்குமெண்ட்டுக்கு ஒரு டைட்டில் இல்லை, ஒரு பேஜ் நம்பர் இல்லை அப்படின்னு நமக்கு யோசிச்சோம்னா இப்போ அதை எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். அதே பிரிண்ட் டைட்டில்ஸ் கொடுங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா முன்னாடி டேபில் பார்த்தீங்கன்னா ஹெடர் அண்ட் ஃபூட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ அதில் போயிட்டு கஸ்டம் ஹெடர் அப்படின்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் 3 பிரிச்சிருப்பாங்க, லெஃப்ட்டு, ரைட்டு, சென்டர்னு. லெஃப்ட் சைடு என்ன வேணும், ரைட் சைடு என்ன வேணும், சென்டரில் என்ன வேணுங்கிறத நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு ஒரு ரிப்போர்ட் தரேன். அப்படின்னு என்னோடய ஹெட்டர் கொடுத்துருக்கேன். இப்போ இதோட ஃபாண்ட் ஏதாவது மாற்றணும், நீங்கள் சைஸை பெருசு பண்ணோம் அப்படின்னா இங்கே ஏ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஃபாண்ட் டைலாக் பாக்ஸ் வரும். உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ, இப்போ நான் ஏரியல் நோவாக தரேன். இதை போல்ட் பண்ணுறேன். சைஸ் ஒரு 18 தரேன். கலர் ஒரு ரெட் கலர் தரேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக நான் கொடுத்த ஹெட்டிங் இங்கே வந்துடும். ஓகே கொடுக்குறேன். அடுத்தது நம்ம ஃபூட்டர் போகிறோம். ஃபூட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய அவங்களே கொடுத்துருக்காங்க. ஃபூட்டர் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வேணும் வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் இங்கே அவங்களே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இதை வேணும்னா நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கஸ்டம் ஃபூட்டர் அப்படின்னு போயிட்டு இப்போ உங்களுக்கு பேஜ் நம்பர் வேணும் அப்படின்னா லெஃப்ட் சைடில்
இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதான் இன்சர்ட் பேஜ் நம்பர். இது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ். ஸோ நம்ம ப்ராப்பராக கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இதை எப்படி கொடுக்குறீங்களோ நீங்கள் கொடுத்துக்கலாம். கண்டென்ட் உங்களுது தான். இந்த டெக்ஸ்ட்டு வந்து பேஜ் நம்பரை இன்சர்ட் பண்ணோம். இது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜை லிஸ்ட் பண்ணோம். தட்ஸ் இட். அடுத்தது எனக்கு இந்த ஃபைலோட பாத், இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃபைலை நீங்கள் எங்கேயா சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. எங்கே சேவ் பண்ணோங்கிறதையே மறந்துருப்போம். இல்லை இது ஒரு 4-5 காப்பி எடுத்து கொடுக்கும்போது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும் இந்த ஃபைல் எங்கே இருக்குப்பா, நம்மளை ஒரு தரையும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டருக்குள்ளே ஒரு ஃபைல் மாதிரி இருக்கும். இந்த ஐக்கானுக்கு பேர் இன்சர்ட் ஃபைல் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபைலை நீங்கள் எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த லொக்கேஷன் அப்படியே இங்கே ஷேர் ஆகிடும். இந்த ஃபைலை நீங்கள் என்றைக்கு க்ரியேட் பண்ணீங்க அப்படிங்கிற விஷயமும் தெரியணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா டேட் மாதிரி போட்டிருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா டேட்டும் டைமையும் நீங்கள் கால் ஆஃப் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்கள் கீழே உங்களுக்கு ப்ரிவ்யூ காமிச்சிருச்சு. ஸோ நம்ம கொடுத்தது பேஜ் 1 ஆஃப் எத்தனை பேஜோ அந்த பேஜ் வரும். அடுத்தது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபைல் நேம் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் டைம் நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பிரிண்ட் ப்ரிவ்யூ பாருங்கள். நீங்கள் கொடுத்த ஹெட்ரு மேலே வந்திருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேஜஸ்ன்னு வந்திருக்கு, பேஜ் நம்பர் அண்ட் நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்திருக்கு, ஃபைல் பாத் வந்திருக்கு, டேட் அண்ட் டைம் வந்திருக்கு. பட் ஸ்டில் இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேஜாக ஸ்க்ரால் பண்ணி போயிட்டே இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சேல்ஸும் குவான்டிட்டியும் தனியாக ஒரு பேஜில் வருது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இது ஒரே பேஜில் வரணுன்னா ஒன்று லேண்ட்ஸ்கேப்பாக எடுப்பீங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, போயிட்டு இதோட பேஜ் பிரேக் ப்ரிவ்யூவில் இந்த லென்த் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் ஈஸியாக இங்கேருந்தே நீங்கள் இதை மாற்றலாம். எப்படின்னு கேட்குறீங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நோ ஸ்கேலிங்னு இருக்கும். இந்த இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா ஃபிட் ஆல் காலம்ஸ் டு 1 பேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இப்போ பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி நமக்கு எத்தனை பேஜ் காமிச்சது, 12 பேஜ் காமிச்சிட்டு இருந்ததா. இப்போ பாருங்கள் 5 பேஜ் தான் காமிக்குது. என்ன பண்ணிடுச்சு, எல்லா காலத்தையும் ஒரே பேஜுக்கே கொண்டு வந்துடுச்சு. பாருங்கள் இப்போ மொத்தம் நம்மக்கிட்ட 5 பேஜ் தான் இருக்குது. ஸோ வழக்கம் போல் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது டவுன்ஸ் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை தவிர இன்னும் பேஜ் செட்டிங்ஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் அதை அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.